வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோயில். இது எங்கே இருக்குன்னா தேவதானம், ராஜபாளையம் டு தென்காசி போகிற ரோட்டில் தேவதானம்ங்கிற ஊர்லேருந்து உள்ள ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. கோவில் அமைஞ்சிருக்கிற இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. மலை அடிவாரத்தில் பெரிய குளத்துக்கு கரையில் பெரிய கோயிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பாண்டிய நாட்டில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று. அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் இது ஆகாயத்தை குறிக்கிறது. அதாவது சிதம்பரத்துக்கு இணையான கோயில் இந்த கோயில். கோவில் முன்னாடி மிகப்பெரிய தெப்பக்குளம் இருக்குது. மிக ஆழமான ஒரு 12 படிகளுடைய தெப்ப உற்சவம் நடக்கிற கோயில் இது. கோயில் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய குளத்துக்கு கரையில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த தெப்பம் இருக்குது. இந்த தெப்பம் சிவகங்கை தீர்த்தம்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடி மரத்தடியில் விநாயகரும் நாகர் சன்னதிகளும் இருக்குது. அதை தாண்டி கோயிலுக்கு காவலாக தெப்பத்துக்கு முன்னாடி மாடன் சன்னதி இருக்குது. அதாவது மாடசாமி சன்னதி இருக்குது. இந்த கோயில் 1000 வருஷம் பழமையான கோயில். பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் சேத்தூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட கோயில்னு அதில் போர்டில் போட்டிருக்கு. கோயில் ஊரை விட்டு வெளியே இருந்தாலும் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணமாக தான் இருக்கு. கோயில் வாசலை தாண்டி உள்ளே போனால் கோயில் சுவாமிகளோட ஃபோட்டோஸ்லாம் இடது பக்கம் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி பிரகாரத்துக்குள்ளே போகும்போது 2 பக்கமும் மிகப்பெரிய தூண்கள் இருக்கும். அதில் இந்த கோயிலை கட்டிய மகாராஜாவோட சிலைகளும் இருக்குது. அதாவது சேத்தூர் ஜமீன் ஆதி சின்மேயர் அவரோட வழிவந்த ஸ்ரீ சின்மேயர் அவர்களோட சிலை இருக்குது. அதுக்கு நேர் எதிர அவங்களோட மனைவியோட சிலையும் இருக்குது. இதுதான் அந்த மனைவி மனோன்மணி தாய் அவங்களோட சிலை. பிரகாரத்துக்குள்ளே போகும்போது மேலே வண்ணங்களால் பூசப்பட்ட ஓவியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் உட்பிரகாரத்துக்குள்ளே போய் சுவாமியை கும்பிட்டுட்டு சுற்றும்போது இடது பக்கம் 63 நாயன்மார்களோட சிலைகளும் இருக்குது. சப்தகன்னிகள் சிலைகளும் இருக்குது. வலது பக்கம் தட்சிணாமூர்த்தி அவரோட சிலையும் இருக்குது. இடது மூலையில் விநாயகரும், சுற்றி வரும்போது பின்னாடி விஷ்ணுவும், கோயிலுக்கு பின்னாடி பஞ்சலிங்க தரிசனம் இருக்கு. அதுக்கப்புறம் வலது பக்கம் துர்க்கையும் சனீஸ்வர பகவானும் இருக்காங்க. இந்த கோயிலில் அம்பாள் தனி சன்னதியாக கிடையாது. இந்த கோயிலில் உட்பிரகாரத்திலே சிவனுக்கு இடது பக்கமாக அம்பாள் சன்னதி இருக்குது. அதுவும் சுற்றி வர மாதிரி இருக்குது. தவம் பெற்ற நாயகி அம்பாளோட பேர். கோயிலுக்கு திருப்பணி செய்த ராஜா ராணியோட சிலைகள் வெளிப்பிரகாரத்தில் பார்க்கலாம். சரி, இந்த கோயிலோட வரலாறு பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்தில் பாண்டிய மன்னன் வீரபாகு பாண்டியனுக்கும் சோழ மன்னனான விக்ரம சோழனுக்கும் போர் நீண்ட காலமாக நடைபெற்று இருந்தது. பகை நீண்டுச்சு. சிவபக்தனான வீரபாகு பாண்டியனை போரில் வெல்ல முடியாத சோழ மன்னனான விக்ரம சோழன் ரொம்பவே வருத்தப்பட்டான்.
பல காலமாக வெல்ல முடியலையே அப்படின்ட்டு யோசிச்ச அவன் சூழ்ச்சியால் தான் வீரபாகு பாண்டியனை வெல்ல முடியும்னு நினச்சி அவங்களோட நட்பு பாராட்ட விரும்பினான். அதுக்கு ஆதாரமாக சோழ தேசத்துலேருந்து ஒரு பட்டாடையை, அதாவது நச்சு கலந்த ஒரு பட்டாடையை பாண்டிய மன்னனுக்கு பரிசாக அளித்தான். அதை கொண்டு போய் சேவகன் பாண்டிய ராஜாட்ட கொடுத்தாரு. சிவபக்தனான வீரபாகு பாண்டியனுக்கு ஏற்கனவே சிவன் அசரீரி மூலமாக இதை அறிவிச்சிருப்பாரு. அதனால் முன்னக்கூட்டியே அறிஞ்சிக்கிட்ட பாண்டிய மன்னன் அந்த ஆடையை கொண்டு வந்த சேவகனுக்கு போத்தி விடுவார். போத்தி விட்ட மறுதனம் அந்த சேவகன் எரிஞ்சி சாம்பலாகி கீழே விடுவான். இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. தன்னை காப்பாற்றின சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த கோயிலை கட்டினதா வரலாறு இருக்குது. தன்னை காப்பாற்றினதுனால இந்த சிவபெருமானுக்கு பேரும் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி, அதாவது நச்சு கலந்த ஆடையை தவிர்க்க வச்சதுனால நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமின்ட்டு சிவனுக்கு பேரும் சூட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த சோழ மன்னனுக்கு சிவபெருமான் உடனே 2 கண்ணும் போகிறபடி தண்டனையும் கொடுத்துட்டாரு. அதனால் மனம் வருந்தின அந்த சோழ மன்னன் தன்னோட தப்பை எண்ணி பாண்டிய மன்னன்கிட்ட வந்து இந்த ஸ்தல இறைவனை வேண்டி அம்பாலே ஊசி முனையில் தவம் செஞ்சதா வரலாறு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த அம்பாளுக்கு பேர் தவம் பெற்ற நாயகின்னு பேர் வந்துச்சு. கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது இடது பக்க மூலையில் ஒரு குன்று இருக்குது. அந்த குன்று மேலே ஒரு தனி கோயில் இருக்குது. கோயிலோட பேர் திருமலை கொழுந்தீஸ்வரர் ஆலயம். இதுலேயும் உள்ள ஒரு பிரகாரத்தை சுற்றி வர மாதிரி. முன்னொரு காலத்தில் மானும் பசுவும் இந்த திருமலை கொழுந்தீஸ்வரர் ஆலயத்துக்கு தன் வாயால் இலைகளை எடுத்து பூஜை பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அப்படி பூஜை பண்ணும்போது ஒரு சமயம் பசு மான் 2மே ஒரே சமயத்தில் வந்து பூஜை பண்ணுது. அப்போ கால் தவறி பசுவோட கால் குழம்பு வந்து சிவலிங்கத்து மேலப்படுது. அதோட அச்சு இப்போவும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இந்த திருமலை கொழுந்தீஸ்வரரை 11 வாரம் வழிபட்டா உடம்புல இருக்க புண், ஆறாத வடு எல்லாம் மறையுங்கிறது இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. இந்த குன்று மேலேயே கோயிலை கடுத்து வெளியே வரும்போது கண் கெடுத்தவர் கண் கொடுத்தவர்னு 2 சிவலிங்க சன்னதி இருக்குது. பாண்டிய மன்னனுக்கு பண்ண துரோகத்தால் சோழ மன்னனுக்கு 2 கண்ணும் பறிபோகும். அதில் ஒரு கண் இங்கே உள்ள சிவலிங்கத்தை இவர் வழிபட்டு பெற்றதாகவும், இன்னொரு கண் பிறகு சிவலிங்கம் பூஜை பண்ணும்போது அசரீரியா சிவபெருமான் இன்னொரு கண் உனக்கு வேணும்னா பக்கத்துலேயே இன்னொரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லுவார். அதுபடி பக்கத்தில் இருக்க சேத்தூருங்கிற ஊரில் இன்னொரு கோயிலை இந்த சோழராஜா கட்டினதான் வரலாறு இருக்குது. கோயிலுக்குள்ள ஒரு கோயில், அதுவும் குன்று மேலே ஒரு கோயிலுங்கிறது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த கோயிலில். கோயிலோட ஸ்தல விருட்சமான தலக்கொன்றை மரம்ங்கிற ஒரு மரம், அதுக்கு கீழே சிவலிங்கங்களும் நாகர் சன்னதிகளும் நிறையவே இருந்துச்சு. கோயில் உட்பிரகார மதில் சுவர் கோட்டை மதில் சுவர் மாதிரி இருந்துச்சு. வலது பக்க மூலையில் ஒரு புட்டும் இருந்துச்சு. இந்த கோயில் பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகார ஸ்தலமாக இருக்குது. இங்கே உள்ள நாகலிங்க பூவை 3 பூவை பறித்து சிவலிங்கத்துக்கு தம்பதிகளாக வந்து பூஜை பண்ணி 3 நாள் அந்த நாகலிங்க பூவை பாலில் கரைச்சி இரவு குளித்தா புத்திரபாக்கியம் கிடைக்குங்கிறது இங்கே உள்ள மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. கோயில் வலது மூலையில் சப்த கன்னிகளோட சிலைகளும் இருக்குது. பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான ஆகாச ஸ்தலமான இந்த நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோயில் இயற்கை எழில் கொஞ்சம் மலை அடிவாரத்தில் இருக்குது. முடிஞ்சால் ஒரு தடவை நீங்களும் போய் தரிசிச்சுட்டு வாங்க. மேலும் வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.